ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு டேப் ஐஸ். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது புள்ளியல் டாபிக், ஸ்டாட்டிஸ்டிக் அப்படிம்பாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு டைப் தெரிஞ்சுக்கலாம். இதில் நார்மலாக தான் சொல்லக்கூடியது தான். ரெண்டு விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எளிமையாக சால்வ் பண்ணிடலாம். சராசரிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். மொத்தம் டிவைடட் பை எண்ணிக்கை. மொத்தம்னா என்ன? இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் கூட்டணும். சரியா? எல்லா நம்பரையும் கூட்டணும். இப்போ 4, 7, 13 அப்படின்றதுக்குன்னா 4 + 7 + 13 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் கூட்டிடணும். டிவைடட் பை எண்ணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணிக்கைனா மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3. நம்ம சராசரிக்கு சொல்கிறது தான். 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுங்க அப்படின்னு சொல்லுவோம். 5ஐயும் கூட்டி 5ஆல் வகுங்கன்னு சொல்லுவோம்ல, அதே தான். இங்கே ஆவரேஜ்னு சொல்கிறதுக்கு பதிலாக புள்ளியல் டாப்பிக்கில் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்பில் குறிப்பிடுவாங்க. அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையை தான் குறிக்கும். ஓகேவா? இங்கே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிச்சிக்கோங்க. அட்டவணையெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதில் எஃப்னு குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னிங்கன்னா அது எண்ணிக்கையை குறிக்க போகுது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எளிமையான ஒரு விஷயந்தான். வாங்க ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சம் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் என்னன்னு பார்த்துடலாம். சரியா? ஃபஸ்ட்டு சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சுலபமான விஷயந்தான். 10 ஸ்டூடெண்ட்டோடைய மார்க்கு கொடுத்துட்டாங்க. 82, 60, 62, 63, 78, 75, 86, 75, 91, 46ன்னு சொல்லி 10 ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க் கொடுத்துட்டாங்க. இப்போ இதனுடைய மீன் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேள்வியாக இருக்குது. சரியா? மீன் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. இதை நம்ம சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். 10ஐயும் கூட்டி 10ஆல் வகுக்கணும், அவ்வளோதானே. ஸோ அதை புக்கிலேயே சால்வ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்துருங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். பாருங்கள், 82, 60, 62, 63, 78 எல்லா 10 நம்பரையும் எழுதியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா? கவனமாக பாருங்கள். 10 நம்பரையும் தெளிவாக எழுதி அதை 10ஆல் வகுக்கிறாங்க. ஸோ 10 நம்பரையும் கூட்டினீங்கன்னா 718. அதை 10ஆல் வகுக்கிறாங்க. ஸோ 71.8 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அப்போது இந்த இடத்துல நீங்கள் நார்மலாக மீன், அதாவது சராசரி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? சரி, அடுத்து செகண்ட் கொஷின் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். செகண்ட் கொஷின் ரொம்ப முக்கியமான விஷயந்தான். நம்ம சராசரியில் தெரிஞ்சுக்கிறோம். சரியா? எல்லாத்துலேயும் என்ன மாற்றம், எல்லா எண்கள்லையும் என்ன ஒரே மாதிரியான மாற்றம் நிகழ்ந்தால் அதே மாற்றம் சராசரியிலும் நிகழும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். உதாரணத்துக்கு எல்லா நம்பர்லேயும் 5 5 5ன்னு கூடுதுன்னா சராசரியிலையும் 5 கூடும் அப்படிங்கிறது தான் நம்ம படிச்சிருக்கோம். எல்லா நம்பரையும் 10ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா சராசரியையும் 10ஆல் பெருக்கணும் அப்படிங்கிறது தான். சரியா? எல்லா விஷயங்களையும் என்ன மாற்றம் நிகழுதோ அதே மாற்றம் தான் சராசரியில் நிகழும்னு படிச்சிருக்கிறோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபஸ்ட்டு கொஷின் இருக்குது. நம்ம செகண்ட் கொஷினாக பார்க்குறோம். இந்த கொஷினை பாருங்கள். மொத்தம் இத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க. 14, 22, 16, 24, 12, 8, 4, 18, 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதனுடைய இந்த நம்பர்ஸினுடைய அதுக்கப்புறம் 10. சரியா? 10 இத்தனை நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த நம்பரெல்லாம் 10 கூட்டுறாங்களாம். சரியா? 10 கூட்டும் போது அப்போ புது சராசரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா? கடைசியாக 10ல் முடியுது. மொத்தம் 10 நம்பர் இருக்குது. சரியா? எண்ணி பாருங்கள். 14ல் ஆரம்பித்து 10ல் முடியுது. மொத்தமாக ஒரு 10 நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணையும் 10 கூட்டுறாங்க. சரியா? இப்போ 14 இருந்துச்சுன்னா 24, 22 இருக்கா 32 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நம்பரையும் 10 கூட்டுறாங்க. சரியா? அப்போ புது சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நீங்கள் 2 வழிகளில் கூட்டலாம். எல்லாத்துலேயும் 10 கூட்டி அதுக்கான சராசரி மட்டும் பார்த்தாலும் ஓகே தான். இல்லை, இங்கே புத்தகத்தில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பழைய சராசரி கண்டுபிடிச்சிருக்காங்க. பழைய சராசரினா இருக்கக்கூடிய அந்த 10 நம்பரையும் கூட்டி 10ஆல் வகுக்கிறாங்க. அப்போ 14. சரியா? அப்போ எல்லா நம்பரையும் 10 கூட்டினாங்கன்னா ஆவரேஜ்லேயும் 10 கூடும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ பழைய சராசரி 14னா அதுலேயும் 10 கூடி இருக்குது. அப்போ புது சராசரி 24. இப்படியும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இப்படி ஒரு முறையில் கண்டுபிடிக்கலாம். எல்லா நம்பர்லையும் 10 அதிகரிக்கப்படுத்துகிறாங்கன்னா அப்போ 14 இருந்துச்சுன்னா 24, 22 இருந்துச்சுன்னா 32, 16 இருந்துச்சுன்னா 26 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் நீங்கள் கூட்டிக்கலாம். ஓகேவா? 2 கணக்கு முடிஞ்சுது. ஓகே, அடுத்து தேர்ட் சம் பார்க்கலாம்.
தேர்டு சம் என்ன அப்படின்னு பாருங்கள். 33 இந்த இதுக்கும் என்னன்னு பாருங்கள். ஓகே, தேர்டு சம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த மீன் ஆஃப் நம்பர்ஸ் 33, x 47, 83 and 109 இஸ் 67, வாட் இஸ் த மீன் ஆஃப் 50, 64, 100, 126 and x அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கங்க சரியா. மீன் அப்படின்னா சராசரி அப்படின்னு அர்த்தமாகும் சரியா. 33, எக்ஸு 47, 83, 109 இந்த நம்பருனுடைய சராசரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ஸுன்னு கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. இஸ்ஸு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 67 சரியா. மொத்தம் எத்தனை நம்பரு 1 2 33ங்கிறது மொதல் நம்பர், எக்ஸுங்கிறது ரெண்டாவது நம்பர், 47ங்கிறது மூணாவது நம்பர், 83ங்கிறது நாலாவது நம்பர், 109ங்கிறது ஐந்தாவது நம்பர் சரியா. இந்த 5 நம்பரையும் கூட்டி 5ஆல் வகுக்கும் போது ஆன்சர் 67. ஓகேவா, 67. இப்போ அதுலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா. ஓகே, எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அந்த எக்ஸ் நம்பரை வச்சு இன்னொரு ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரியா. இன்னொரு மீன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம புத்தகத்தில் பார்க்கலாம். சரி பாருங்கள், 3வது சம்மா இருக்கா. ஓகே, அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சராசரி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, மொத்தம் டிவைடட் பை எண்ணிக்கை. அப்போ சராசரி நமக்கு கொடுத்துட்டாங்க கணக்கில் 67ன்னு. மொத்தம் அப்படிங்கும்போது 33 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 47 ப்ளஸ் 83 ப்ளஸ் 109 டிவைடட் பைன்னு பார்க்கும்போது எண்ணிக்கை மொத்தம் 5 நம்பர் இருக்குது. ஸோ 5ஆல் வகுக்கிறோம். அப்போ என்ன ஆயிரும், இந்த 5 வந்து இப்போ கிராஸ் மல்டிப்ளையில் போயிடுச்சா, கிராஸ் மல்டிப்ளை போயிடுச்சு. ஸோ 67 × 5 335 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். இங்கே எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 272 சரியா. நம்பரெல்லாம் நம்பரோட கூட்டிக்கிட்டீங்க, எக்ஸ் மட்டும் தெரியாது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 272 இருக்கும். 272 அந்த சைடு போச்சுன்னா 335 மைனஸ் 272 663 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிரும் சரியா. ஓகே, இப்போ எக்ஸுக்குள்ளுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ கணக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸினுடைய மதிப்பை வச்சுக்கிட்டு இந்த 50, 64, 100, 126 எக்ஸுக்கான வேல்யூ என்னது 63. இந்த நம்பருக்கான ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டேரெக்டாக போட்டுடலாம். 50, 64, 100, 126 அதுக்கப்புறம் என்னென்னா ப்ளஸ் எக்ஸ் இருந்துச்சு. எக்ஸுக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன வந்துருச்சு 63 அப்படிங்கிறத நம்ம போட்டுட்டோம். ஓகேவா, மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5. அப்போ மொத்தம் டிவைட் பை எண்ணிக்கைன்னு போடும்போது 80.6 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு சரியா. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்த சம் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அட்டவணை இனிமேல் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சரியா. வாட் இஸ் த மீன் ஆஃப் ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் சரியா. இந்த அட்டவணைக்கு சராசரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சார் அட்டவணைனா எனக்கு கஷ்டமாக இருக்குமா, ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயந்தான் சரியா. பாருங்கள், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது எண்ணிக்கை தானே. நீங்களே யோசிச்சு பாருங்கள், எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா அது எண்றோம். ஸோ அது எண்ணிக்கை தான் சரியா. மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. 10 மார்க்கு, 30 மார்க்கு, 50 மார்க், 70 மார்க், 90 மார்க் சரியா. இப்போ என்னன்னு பார்க்க வேண்டியதான். இந்த ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி பாருங்கள். 10 மார்க் எடுத்தவங்க மொத்தம் 17 பேர் இருக்கிறாங்க. 30 மார்க் எடுத்தவங்க 28 சரியா. 50 மார்க் எடுத்தவங்க மொத்தம் 32 பேர். 70 மார்க் எடுத்தவங்க 24 பேர். 90 மார்க் எடுத்தவங்க 19. அப்போ சராசரிங்கிறது நம்ம எதுக்கு பார்க்க முடியும், மதிப்பெண்களுக்கு தானே பார்க்க முடியும். அப்போது 10 மார்க் எடுத்தவங்க மொத்தம் 17 பேர் இருக்காங்கன்னா அப்போ மொத்த மதிப்பெண் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லியிருப்பீங்க, 10ஐயும் 17ஐயும் பெருக்கியிருப்பீங்களா. 10 மார்க் எடுத்தவங்க மொத்தம் 17 பேர் இருக்காங்க. அப்போ மொத்த மதிப்பெண் என்னன்னு கேட்டிங்கன்னா 10 × 17 அப்படின்னு சொல்லிடலாம்ல. அப்போ 170. அதே மாதிரி எல்லாத்துக்கும் மொத்த மதிப்பெண்கள் கண்டுபிடிச்சிருவீங்களா, அதை தான். ஓகே, பாருங்கள். ஓகே, அதுதான் பண்ணியிருக்காங்க சரியா. இது ஃபார்முலாவெல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஃபார்முலாவை படிக்கணும்னா ஓகே தான். சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப்ம்பாங்க. ஆனால் நமக்கு நார்மலான ஒரு விஷயந்தான். என்னன்னு பாருங்கள். ஓகே சரியா. மொத்த மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணியிருப்பீங்க, 10 மார்க் எடுத்தவங்க ஒரு 17 பேர் இருக்காங்கன்னா அப்போ 170 மார்க். ஓகேவா, 170 மார்க்கு.
அடுத்து ப்ளஸ் 30 மார்க்கில் வந்து ஒரு 28 பேர் இருக்கிறாங்க. அப்போ 30 × 28 840. 840 பேர். 50 மார்க் எடுத்தவங்க மொத்தம் 32 பேர் இருக்காங்க. அப்போ என்ன ஆயிருக்கும்? 32 × 50ன்னு போட்டிருந்தீங்கன்னா 0 160 சரியா 1600 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். ஓகே ப்ளஸ் அடுத்து 70 மார்க் எடுத்தவங்க மொத்தம் 24 பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மொத்த மதிப்பெண் என்னன்னு கேட்டிங்கன்னா 70 × 24 இந்த போட்டிருக்காங்க பாருங்களா 70 × 24. ஸோ என்ன இருக்குன்னா ப்ளஸ் 7 நாங்கள் 28 பேலன்ஸ் 2 7 2 14 2 16 1680 அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்து 90 மார்க் எடுத்தவங்க மொத்தம் 19 பேர் இருக்கிறாங்க. அப்போ என்ன இருக்குன்னா ப்ளஸ் 9 9 81 8 1 9 9 9 9 18 சரியா. ஓகே அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதுதான் மொத்த மதிப்பெண்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு சரியா. இதுதான் இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இப்போ மொத்தம் தெரிஞ்சு போச்சு. எண்ணிக்கை மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னோடனே டக்குன்னு 1 2 3 4 5ன்னு எண்ணிட்டிங்கன்னா தப்பு சரியா. மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 17 ஸ்டூடெண்ட்ஸு 28 ஸ்டூடெண்ட்ஸ் 32 ஸ்டூடெண்ட்ஸ் 24 ஸ்டூடெண்ட் 19 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கிறாங்க சரியா. மொத்தம் டிவைடட் பை எண்ணிக்கை தான் படிப்போம். ஸோ நல்லா கேட்டுக்கங்க. எத்தனை மாணவர்கள் மொத்தமாக இருக்கிறாங்க கவுண்ட் எண்ணி பார்த்தோம் அப்படின்னா இவங்க 10 மார்க் எடுத்ததில் ஒரு 17 பேர் 28 பேர் 32 பேர் அப்படின்னு எண்ணி பார்த்தோம்னா மொத்தமாக 120 பேர் இருந்திருக்கிறாங்க சரியா. மொத்தமாக 120 பேர் இருக்காங்க. ஸோ ஆவரேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா 50 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகே இதுதான் சுலபமான விஷயம். ஓகே தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்போ இதில் வந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்? இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் நார்மலாக மீன் சராசரி கண்டுபிடிக்கிறது என்ன, சராசரியில் வந்து எக்ஸ்டாம் வச்சு வந்தால் என்ன செய்யணும், அடுத்து என்னென்னா இப்போ வந்து இந்த அட்டவணை கணக்குகளும் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடியது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இந்த கணக்கை பார்த்துக்குங்க. இதே மாதிரி கணக்கு வந்து நம்ம இங்கே பார்த்துருப்போம் சரியா. இங்கே பார்த்துருப்போம் சராசரி டாபிக் ஆவரேஜ் டாப்பிக்கில் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், த மீன் ஆஃப் 36 numbers was found to be 42. Later it was discovered that number 47 had been mistakenly read as 41. Find the correct mean of the given number அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க சரியா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா மொத்தமாக ஒரு 36 நம்பர் இருக்குது, அதனுடைய சராசரி 42 சரியா. சராசரி 42. ஆனால் அதில் ஒரு நம்பரை வந்து 47ன்னு ஒரு நம்பர் இருந்திருக்கணும். ஆனால் அதை எப்படி எடுத்துட்டாங்கன்னா 41ன்னு எடுத்துட்டாங்க சரியா. 47 இருந்திருக்கணும் ஆனால் 41 அப்படின்னு எடுத்துட்டாங்க சரியா. அப்போ என்ன ஆயிடுச்சு? அப்போ என்னென்னா உண்மையான ஆவரேஜ் சரியான ஆவரேஜ் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறதுலாம் கேள்வியாக இருந்திருக்கு ரைட்டா. இதை நம்ம கணக்காகவே பார்த்துடலாம் வாங்க. சரி சரி ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. டீட்டெயில் மட்டும் எழுதிப்போமா? டீட்டெயில் எழுதிப்போம். முப்பத்தி 6 நம்பர் இருக்குது, அதனுடைய சராசரி 42 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஒரு நிமிஷம். முப்பத்தி 6 நம்பர் இருக்குது சரியா. அதனுடைய சராசரி 42 42ன்னு சொல்லிட்டாங்க. இதில் ஒரே ஒரு நம்பரை வந்து எப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41ன்னு எடுத்துட்டாங்க சரியா. 47ங்கிற நம்பருக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா 41 அப்படின்னு எடுத்துட்டாங்களா. இப்போ புது சராசரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரியா. நியூ சராசரி இல்லைன்னா கரெக்ட் சராசரி என்னன்னு கேட்குறாங்க. சரியான சராசரி என்னன்னு கேட்குறாங்க.
சரியான சராசரி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சுலபமான விஷயந்தான். பழைய சராசரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42. சரியா, 42. ஓகே, இப்போ என்ன எப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கூட எழுதிக்கோங்க. சரியா, பழைய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 41, ஆனால் எடுத்திருக்க வேண்டியது 40 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7. சரியா, அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 குறைச்சி எடுத்திருக்காங்க. அப்போ இப்போ 6 அதிகப்படுத்த தானே செய்யணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பழைய நம்பர் வந்து 47. சரியா, பழைய சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 எண்களினுடைய சராசரி 42. ஓகே, 42. அதில் ஒரு நம்பர் 41ன்னு எடுத்திருக்கிறாங்க, ஆனால் அது தப்பு. சரியா, அது தப்பு. ஆனால் எடுத்திருக்க வேண்டிய நம்பர் என்னென்னா 47. அப்போ 6 குறைவாக எடுத்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்போ குறைவாக எடுத்திருக்காங்க. அப்போ இப்போ இந்த 6 கொடுத்தோம்னா இன்க்ரீஸ் தானே ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா, அப்போ அதனால் ப்ளஸ் சிம்பிள். அப்போ இந்த 6 வந்து இது பண்ணிட்டீங்க. சராசரி கேட்குறதுனால மொத்தமாக எத்தனை நம்பர் இருந்தாங்க? 32. அந்த 32க்கு இந்த 6 பிரித்து கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். சரியா, அப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 6. சரியா, 3 6, 16 3 32. 3 16ஆல் வகுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடச்சிருக்கும்? 42 ப்ளஸ் 3 16ஆல் வகுத்துருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. சரியா, 0. 16 16, பேலன்ஸ் 14, 0 ஆகிருக்கும். 0 ஆயிருமா? அப்போ என்ன ஆகிருக்கும்? 9 16 எத்தனை இருக்கும்? 144 தானே. 8 16. ஸோ 0.18 அப்படின்னு கிடச்சிருக்கும். சரியா, 3 16ஆல் வகுத்துருந்தீங்கன்னா 0.18 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? 42.18 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கும். ஓகேவா, அப்போ இதுக்கு ஃபார்முலாவாக எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா நம்ம எழுதியிருக்கோம். சரியா, இந்த மாதிரி இந்த நம்பருக்கு பதிலாக இந்த நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க. சரியா, அப்போ என்னென்னா சராசரி ஆவரேஜ் ஈக்குவல் டு மீன் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய சராசரி ப்ளஸ் ஆர் மைனஸ் அதிகரிக்கப்பட்ட அல்லது குறைக்கப்பட்ட நம்பர். சரியா, டிஃபரன்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க. சரியா, எண்களின் வித்தியாசம். டிவைடட் பை எண்ணிக்கை. ஓகேவா, நல்லா கேட்டுக்கோங்க. சராசரி, புதிய சராசரி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? நியூ ஆவரேஜ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ஓல்டு ஆவரேஜ் ப்ளஸ் ஆர் மைனஸ். சரியா, ப்ளஸ் ஆர் மைனஸ் எண்களின் வித்தியாசம். சரியா, பழைய நம்பர் வந்து எத்தனை? 41. புது நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 47. அப்போ வித்தியாசம் எவ்வளோன்னா 6. சரியா, அப்போ எண்களின் வித்தியாசம் 6 டிவைடட் பை எண்ணிக்கை. இப்போவும் எத்தனை நம்பர் இருக்குது? அதே 36 நம்பர் தான் இருக்குது. சரியா, ஸோ இதுதான் ஃபார்முலாவாக எழுதி செஞ்சிங்கன்னா சுலபமாக செஞ்சிட முடியும். ஓகே, அப்போ 42.18 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ 42.17 இருக்குது. ஸோ இதுதான் எக்ஸாக்டான ஓரளவுக்கு தோராயமான ஆன்சர். ஓகே, ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் 42.17ங்கிறது சரியான விஷயமா இருக்கும். ஓகே, சரியா. ஓகே, இந்த 5 சம்மும் அப்புறம் அடுத்து வரக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். ஓகே, 6வது கணக்கு என்னன்னு பாருங்கள். எஃப் அப்படின்னாலே எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இன்னொன்று என்னவாக இருக்கும்? ஒரு மதிப்பெண்ணாக இருக்கலாம், ஒரு வெயிட்டாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம். சரியா, ஒரு வேல்யூ. ஓகேவா, 5 மார்க் எடுத்தவங்க மொத்தம் 6 பேர் இருக்காங்க. 10 மார்க் எடுத்தவங்க கே இருக்கிறாங்க. 20 மார்க் எடுத்தவங்க 10 பேர் இருக்கிறாங்க. 25 மார்க் வந்து 5 பேர் இருக்கிறாங்க. சராசரி 15ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ கேவோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. ஓகே, சரி. இப்போ நமக்கு சராசரி ஈக்குவல் டு என்ன தெரியும்? மொத்தம் டிவைடட் பை எண்ணிக்கை. அப்போ சராசரி ஈக்குவல் டு 15. மொத்தம்னா நான் என்ன செய்யணும்? அப்போ 5 மார்க் எடுத்தவங்க மொத்தம் 6 பேர் இருக்காங்களா? அப்போ மொத்த மதிப்பெண் என்னென்னா 5 × 6 30. 10 மார்க் எடுத்தவங்க கே பேர் இருக்கிறாங்க. ஸோ 10K. 20 மார்க் எடுத்தவங்க 10 பேர் இருக்காங்க. அப்போ மொத்த மதிப்பெண் 20 × 10 200. 25 மார்க் எடுத்தவங்க 5 பேர் இருக்கிறாங்க. ஸோ 125.
மொத்தமாக எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 16, 21 ப்ளஸ் கே. சரியா, 21 ப்ளஸ் கே. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 21 ப்ளஸ் கேவை கிராஸில் மல்டிப்ளேயரில் கொண்டு போயிடலாமா? அப்போ 21 × 15னா எனக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா 300, 315. சரியா, 315 ப்ளஸ் 15K. நல்லா கேட்டுக்கங்க, நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த 21 ப்ளஸ் கேவை வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ 15 பெருக்கல் 21 315, K × 15 15K. சரியா, இங்கே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200, 325, 355 ப்ளஸ் 10K அப்படின்னு கிடச்சிருக்கும். ஓகேவா, 10K. இப்போ என்னென்னா கேவெல்லாம் ஒரு சைடு, நம்பரெல்லாம் ஒரு சைடு அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 15K இங்கேயே இருக்குது, 10K ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 10K ஆயிருக்கும். ஸோ 15ல் 10 போச்சுன்னா 5K அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். 355 அங்கேயே இருக்குது, 315 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வருது, அப்போ கழித்தல் ஆயிருக்கும். அப்போ 355லேருந்து 315 போச்சு அப்படின்னா எனக்கு எத்தனை இருந்திருக்கும், பேலன்ஸ் ஒரு 40. அப்போ கேஸ் ஈக்குவல்ட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கேஸ் ஈக்குவல்ட்டு என்னென்னா 5ஆல் வகுத்துருப்பீங்க. ஸோ 40 5ஆல் வகுத்திங்கன்னா 8 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டிங்க. சரியா, இவ்வளோ தான் சுலபமான விஷயம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது அடுத்து வித்தியாசமான கணக்காக மாறுது. ஓகே, என்னன்னு பாருங்கள், எஃப்னா தான் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். சரியா, கிளாஸ் அப்படின்னா 0லேருந்து 10. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 10 வரைக்கும் படிக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை வந்து 8 பேர் இருக்காங்க. 10ஆம் கிளாஸ்லேருந்து 20ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை 10 பேர் இருக்கிறாங்க. 20லேருந்து 30க்குள்ளே K பேர் இருக்கிறாங்க. 30லேருந்து 60க்குள்ளே வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. 40லேருந்து 50க்குள்ளே வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் இருக்கிறாங்க. சரியா, ஓகே, ஒரு நிமிஷம். சராசரி 26. ஓகேவா, சராசரி அவங்களே கொடுத்துட்டாங்க கணக்கில். மீன் வந்து 26 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கே வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. சார், இதுக்கு முன்னாடிலாம் வந்து 5 மார்க் எடுத்தவங்க மொத்தம் 10 பேர் இருக்கிறாங்கன்னொடனே டேரெக்டாக பெருக்கிட்டோம். இப்போ நாங்கள் இதில் 0 to 10, 10 to 20 இப்படி கொடுத்துருக்காங்க, நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிட் வேல்யூ எடுத்துக்கோங்க. சரியா, மிட் வேல்யூனா என்ன சார் அப்படின்னிங்கன்னா, இப்போ 0க்கும் 10க்கும் மிட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரியா, என்னது 5 தான். சரியா, அந்த 2 வேல்யூவையும் கூட்டி 2ஆல் வகுங்க, மிட் வேல்யூ கிடச்சிடும். 0 + 10 10 தான், 10/2 5. சரியா, இங்கே பாருங்கள் 10க்கும் 20க்கும் மிட் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 20ம் 10 30, 30 2ஆல் வகுத்திங்கன்னா 15. 20க்கும் 30க்கும் உள்ள மிட் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 25. சரியா, 30 20 50 50/2. சரியா, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரியா, ஸோ அப்படி எடுத்துகிட்டு அதை வச்சு நீங்கள் போடலாம். ஓகே, அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மிட் வேல்யூ என்ன எல்லாத்துலேயும் பார்த்துடலாமா? பாருங்கள், 0க்கும் 10க்கும் மிட் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 5. 10க்கும் 20க்கும் மிட் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 15. 20க்கும் 30க்கும் மிட் வேல்யூ 25. 30க்கும் 40க்கும் 35. 40க்கும் 50க்கும் 45. அதில் 8 பேர் 10 பேர், கே மெம்பர்ஸ் 6 பேர் 12 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கிட்டோம். ஓகேவா, இப்படி போடலாமா? தாராளமாக போடலாம். சரியா, ஓகே, சரி. இப்போ அடுத்து என்ன பண்ண சார், ஆவரேஜ் தானே. ஆவரேஜ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, மொத்தம் டிவைடட் பை எண்ணிக்கை. சரியா, மொத்தம் டிவைடட் பை சம் டிவைடட் பை கவுண்டுன்னு சொல்லலாம், டோட்டல்னு சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். சரியா, சரி. இப்போ என்னென்னா ஆவரேஜ் எத்தனைன்னு கொடுத்துட்டாங்க 26. சரியா, சப்ஸ்டியூட் பண்ணலாமா?
இதில் ஒரு 12 பேர் இருக்காங்களா? சரி சரி. ஆவரேஜ் வந்து கணக்கில் கொடுத்துட்டாங்க 26. சம்மு வந்து நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? சம்மு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க் எடுத்தவங்க 8 பேர் இருக்கிறாங்க. அப்போ என்னென்னா 40. அதுக்கப்புறம் என்ன 15 × 10 150 ப்ளஸ் 25 மார்க் எடுத்தவங்க மொத்தம் கே பேர் இருக்காங்க. அப்போ 25K. 35 மார்க் எடுத்தவங்க 6 பேர் இருக்கிறாங்க. சரியா? அப்போ என்னென்னா 210. 35 × 6 210. நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் இருக்கிறாங்க. அப்போ 45 × 12 எனக்கு என்ன கிடச்சிருக்கும்? 450 ப்ளஸ் ஒரு 90னா 540. மொத்தமாக எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18, 24, 36, 36 ப்ளஸ் கே. சரியா? 18, 24, 36 ப்ளஸ் கே மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? சரியா? ஓகே. இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் வழக்கம் போல் தான் இதை அங்கே கிராஸில் கொண்டு போய் பெருக்கியிருப்பீங்க. 26 × 36 எனக்கு என்ன ஆகிருக்கும்? சரியா? இந்த கணக்கு இந்த இருக்குது பாருங்கள், அதே தான் இந்த கணக்கோட தொடர்ச்சி என்னன்னு பாருங்கள். அதெல்லாம் கூட்டினீங்க 40, 150 இதெல்லாம் நம்ம எழுதிட்டோம்ல, அதே மாதிரி எழுதிட்டோம். இப்போ 26 × 36னா 900. இந்த கணக்கு பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் அந்த கணக்கான ஆன்சர். 26 × 36னா 936. 26K = 940 + 25K. சரியா? என்னென்னு பாருங்கள், இந்த 940 + 25K எப்படி வந்துச்சுன்னா 40, 150, 25, 210, 540 இதெல்லாம் கூட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 940 + 25Kன்னு இருக்கும். இந்த 36 + கேவை வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போகிறீங்க. இதுலேருந்து கே கண்டுபிடிக்கிறீங்க. நார்மலான விஷயம் தான். ஓகேவா? அடுத்து 8வது கணக்கு பாருங்கள். The arithmetic mean of x observation is m. If 2 observation 0, 4, 4 பாருங்கள், if 0 and சரியா? 0 and இது and அப்படிங்கிறது அர்த்தம். 0 and m is added, then new mean will அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, எக்ஸ் எண்களின் சராசரி m, மேலும் 0, m என்கிற புதிய இரு எண்கள் சேர்க்கப்பட்டால் புதிய சராசரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சரியா? அப்போ என்னென்னா இதை 2 வழிகளில் போடலாம். ஃபஸ்ட் நார்மலான வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது. சரியா? அதனுடைய சராசரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்முன்னு சொல்கிறாங்க. நல்லா கேட்டுங்க, சராசரி சொல்லிட்டாங்க. சராசரி = ஃபார்முலா என்ன? மொத்தம் டிவைடட் பை எண்ணிக்கை தானே. ஓகே, இதில் எனக்கு மொத்தம் வேணும்னா நான் என்ன பண்ணியிருப்போம்? சராசரியையும் எண்ணிக்கையும் பெருக்கியிருப்போமா? அப்போது மொத்தம் எவ்வளோ? சராசரி எத்தனை? எம்மு. எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டாங்க, எக்ஸ் எண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்ட்டு எக்ஸு, இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம். சரியா? மொத்தம். அப்போ என்னென்னா எம்எக்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சரியா? மொத்தம்க்கு. ஓகே, இப்போ மேற்கொண்டு 0, m அப்படின்னு சொல்லி 2 நம்பரை கொண்டு வராங்க. சரியா? அப்போ என்னென்னா இப்போ இதுக்கான ஆன்சர் என்னவாக இருந்திருக்கும்? கீழே எழுதிக்கிட்டோமா? இங்கே பாருங்கள், இதுக்கான ஆன்சர் என்னவாக இருந்திருக்கும்? இப்போ என்னென்னா இதுதான் மொத்தம். இப்போ மேற்கொண்டு என்ன பண்ணுறாங்க? இது வந்து எம்எக்ஸ். சரியா? மேற்கொண்டு 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர், அடுத்து என்னென்னா எம்முன்னு இன்னொரு நம்பர், இதை கொண்டு வந்துட்டாங்க. இந்த 2 நம்பரையும் சேர்த்துட்டாங்கன்னா அப்போ என்ன கிடைக்கும்? இப்போ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 25 சாக்லேட் இருக்குது. மேற்கொண்டு ஒரு 4 சாக்லேட், ஒரு 3 சாக்லேட் கொண்டு வரோம் அப்படின்னா +4 +3ன்னு சேர்ப்போம்ல, அதே மாதிரி தான். சரியா? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ எண்ணிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல எக்ஸ் நம்பர் இருந்துச்சு. சரியா? சராசரி இப்போ புது சராசரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய சராசரி
சரியா, இதுதான் மொத்தம். ஓகேவா, மொத்தம் தெரிஞ்சிருச்சு. பழைய மொத்தம் மேற்கொண்டு புதுசாக சேர்க்கப்பட்ட 2 எண்கள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ பழசு வந்து எக்ஸ் நம்பர் இருந்துச்சு எண்ணிக்கை, பழைய எண்ணிக்கை. இப்போ மேற்கொண்டு 2 நம்பர் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு, அவ்வளோதான். சரியா, அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா எம்எக்ஸ் ப்ளஸ் எம்மு அப்படின்னு இருக்கும் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2. இது ஆன்சர் தான். சரியா, மேற்கொண்டு இதை சுருக்கி எழுதணும் அப்படின்னா 2 பக்கமும் எம் இருக்கா, காமனாக எடுத்துகிட்டோன்னா அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1. சரியா, 2 பக்கமும் எம் இருக்குது, அப்போ எம்மை மட்டும் காமனாக எடுக்கிறீங்க. அப்போ எம் எடுத்துட்டிங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்கும், இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 இதுதான் ஆன்சர். ஓகேவா, கரெக்டான ஆன்சர் இது தான். அடுத்து 9வது கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 8 எக்ஸ் ப்ளஸ் 9 சராசரி 9 எனில் கடைசி 3 எண்களின் சராசரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, 3 எண்களின் சராசரி. அப்போ ஃபஸ்ட்டு சராசரி கொடுத்துட்டாங்க, சராசரி 9. அப்போ மொத்தம்னா என்ன பண்ணியிருப்பீங்க, எல்லாத்தையும் கூட்டியிருப்பீங்க. சரியா, எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 5 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 8 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 9 எல்லாத்தையும் கூட்டியிருப்பீங்க. கூட்டி மொத்தம் எத்தனை நம்பர் இருந்திருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 5 நம்பர் இருந்திருக்கு. சரியா, அப்போ 5ஆல் வகுத்துருப்பீங்க. ரைட்டா, அப்போ இந்த 5 கிராஸில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 45. எக்ஸ் எல்லாம் கூட்டிக்கங்க, 5x. நம்பரெல்லாம் கூட்டிக்கங்க, 5 3 8 8 8 16 16 9 25. இப்போ இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? 25 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகுது. அப்போ 45 மைனஸ் 25 எனக்கு என்ன இருக்குன்னா 20. சரியா, அப்போ 5x ஈக்குவல்ட்டு 20, எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன இருக்குன்னா 4. இப்போ நமக்கு எக்ஸ் என்னன்னு கேட்கல, கடைசி 3 எண்களின் சராசரி என்னன்னு கேட்குறாங்க. கடைசி 3 எண்கள்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 8 எக்ஸ் ப்ளஸ் 9. சரியா, இப்போ கடைசி 3 எண்கள் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 8 எக்ஸ் ப்ளஸ் 9. சரியா, இப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 + 5 9 ஆயிரும். சரியா, அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 8 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 12. அடுத்துனா எக்ஸ் ப்ளஸ் 9 13. இப்போ சராசரி என்னன்னு கேட்டிங்கன்னா புதிய அப்போது 9 + 8 + 13 டிவைடட் பை மொத்தம் 3 நம்பர் சராசரி. 9 8 17 + 13 27 30. சரியா, 30 வகுத்தல் 3 அப்படின்னா எனக்கு 10 அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரியா, 10. அடுத்து 10வது கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்பின் சராசரி மதிப்பெண் 58. சரியா, ஒரு வகுப்பில் மொத்த சராசரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 58. 20% மாணவர்கள் 60 மதிப்பெண், 30% மாணவர்கள் 40 மதிப்பெண்கள் பெற்றால் மீதமுள்ள மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது, சிம்பிளான கணக்கு தான். சரியா, நமக்கு மீதமுள்ள மாணவர்களுடைய மதிப்பெண் தான் தேவை. சரியா, கரெக்டாக அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்லாம் நமக்கு கவுண்டிங்லாம் கேட்கல. சரியா, கவுண்டிங்லாம் கேட்கல. ஏன்னா கவுண்டிங்கையே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 20% 30% அப்படின்னு கொடுத்தாங்களா. மொத்தம் ஒரு 100 பேர் இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் ஒரு 100 பேர் இருந்திருக்கிறாங்க. சரியா, 100 பேர் இருந்திருக்கிறாங்க. ரைட்டு, அப்போ என்னென்னா அதில் 20% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 20 30%னா 30 பேர். சரியா, அப்போ பேலன்ஸ் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க 50. ரைட்டா, நல்லா கேட்டுக்கோங்க. 100 பேர் இருக்கிறாங்க, அதில் 20% மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 100ல் 20%னா 20, 30%னா 30. அப்போ பேலன்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 50. சரியா, 20 மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 60. இது ஸ்டூடெண்ட்டு, இது மார்க்கு. சரியா, மார்க்கு. அடுத்து என்னென்னா 30% மாணவர்கள் பெற்றது என்னென்னா 40. 40. ஓகேவா, சரி. 50% பேலன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுதான் நமக்கு தெரியாது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ். ஓகேவா, எக்ஸ். ஓகே, அவங்க மார்க் வந்து தெரியாது. இப்போ மொத்த மார்க் தெரியுமா? தாராளமாக தெரியும். சரியா, மொத்தம் 100 பேர், அவங்களுடைய சராசரி என்ன 58. சரியா, அப்போ என்னென்னா மொத்தம் = ஃபார்முலா என்னது நார்மலாக சராசரி = மொத்தம் டிவைடட் பை எண்ணிக்கை. இதுதான் ஃபார்முலா.
அப்போ மொத்தம் ஈக்குவல் என்ன ஆயிருக்கும், சராசரி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 58 இன்ட்டு மொத்தம் 100 பேர் நாமளே வச்சுக்கிட்டோம். சரியா, இதான் மொத்தம். ஓகே, சரி, கரெக்டாக எடுத்துட்டோமா, அவ்வளோதான். சரி, இப்போ என்னென்னா, இப்படி 20 ஸ்டூடெண்ட்டோடைய மார்க் வந்து 20 ஸ்டூடெண்ட் 60 மார்க் எடுத்திருக்காங்க, 30 ஸ்டூடெண்ட் 40 மார்க் எடுத்திருக்காங்க, 50 ஸ்டூடெண்ட் எக்ஸ் மார்க் எடுத்திருக்காங்க. இவங்க எல்லார் மார்க்கையும் கொடுத்தனா இந்த மொத்த மார்க் கிடச்சிரும்ல, அவ்வளோதான். இனிமேல் கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ 20 இன்ட்டு அப்போ போட்டுடலாமா, 20 இன்ட்டு 60 ப்ளஸ் 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 மார்க் எடுத்திருக்கிறாங்க ப்ளஸ் 50 ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ் மார்க் எடுத்திருக்காங்க ஈக்குவல் டு எனக்கு என்னென்னா 5800. சரியா, 5800. சரியா, அப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது 20 இன்ட்டு 60 என்ன கிடைக்கும், பெருக்குனிங்கன்னா 6 2 12 1200. 30 இன்ட்டு 40 என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 1200. இங்கே என்னென்னா ப்ளஸ் ஒரு 50 எக்ஸ் ஈக்குவல் டு 5800. ஓகேவா, அப்போ 1200 ப்ளஸ் 1200னா 2400. 2400. ஓகேவா, அப்போ 5800 மைனஸ் 2400 இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகுது, அப்போ 2400 ஆயிருமா. ஓகே, அப்போ கழிச்சோம் அப்படின்னா 0 0 8ல் 4 போனால் 4, 5ல் 2 போனால் 3. சரியா, எக்ஸு ஈக்குவல் டு 50x ஈக்குவல் டு இந்த கிடச்சிருக்கும் டிவைடட் பை 50. ஓகேவா, 0 0 அடிப்பட்டு போயிருக்கும். ஆரஞ்சா 30. சரியா, ஆரஞ்சா 30 அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பேலன்ஸ் 4, எண்ணஞ்சா 40. சரியா, அப்போ என்னென்னா எக்ஸை நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். எக்ஸை என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்டுடைய மதிப்பெண் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரியா, 50 ஸ்டூடெண்ட் அவங்களுடைய சராசரி மதிப்பெண் எக்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்னென்னா மீதமுள்ள மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் என்னென்னு கேட்டிங்கன்னா 68 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா, ஓகே, இந்த 10 சம்லையும் தெளிவாங்க. அடுத்தடுத்த கிளாஸஸில் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட முடியும். ஓகேவா, இதே மாதிரி பேசிக்கில் இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு டைப்பில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.